குறித்து பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஒரு தலித் முதலமைச்சராகும் வாய்ப்பு தமிழக அரசியலில் உருவாச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த தடுத்துட்டாரு, அவருக்கு அதில் விருப்பம்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. உங்களோட பார்வை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அங்கே என்ன நடந்தது, அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது எதுவும் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாழ்த்தினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவேக்காவோடு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேரம் படிவதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் வாரி இறைத்தார்கள். எங்களுடைய நடவடிக்கை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். இடதுசாரி கட்சிகள் எடுக்கிற முடிவை ஒட்டி எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நாங்கள் விவாதித்து அதை ஒட்டிய முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதிலே எந்த தடுமாற்றமும் எங்களுக்கு இல்லை. என்னை சுற்றி அல்லது என்னை முன்னிறுத்தி என்ன நடந்தது என்பது பற்றி பெரிதாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் தகவல் கிடைத்தது. அந்த தகவலைத்தான் நான் தகவல் கிடைத்தது என்று சொன்னேன். ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி விட்டார்கள். இப்போது அதிமுகவுக்குள்ளே என்ன உரையாடல் நடந்தது என்பதை அவர்கள் ஊடகங்களின் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி எனக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் ஊடகங்கள் திருச்சி தானே பரப்புறீங்க செய்தியை. அது அவங்க ஸ்ட்ராட்டஜிங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், நான் அந்த கூட்டணியில் இருந்தேன்ல. நான் திமுக, நான் ஒன்றும் தாவேக்கா கூட்டணியில் இல்லை, வேற எந்த கூட்டணியில் இல்லை. அதுதாங்க எனக்கு தெரியாதுல்ல. அதிமுக எங்களுக்கு திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அவங்க அதை பற்றி பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். அது திமுக காரண்ட போய் கேளுங்க, இல்லை அண்ணா திமுக காரண்ட கேளுங்க.